வல்லினம் மிகும் இடங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதற்கு, இதற்கு, எதற்கு என்ற சொற்களுக்கின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னாங்க. அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்காக கேட்கிறாய் இக்கூறுது. இனி, தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி, இனி காண்போம், தனிச்சிறப்பு. மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிகப் பெரியவர், மிகச் சிறியவர் அப்படி சொல்கிறது. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின்பு வல்லினம் மிகும். 8 தொகை, 10 பாட்டு. ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். தீப்பிடித்தது, பூப்பந்தல். ஈர்கட்ட எதிர்மறை பெயரத்தின் பின் வல்லினம் மிகும். கூவா குயில், ஓடா குதிரை இக்கோரம். பன்தொடர் குட்டையுடன் நிலைமொழியாக இருந்த புணர்களில் வல்லினம் மிகும். கேட்டு கொண்டான், விற்று சென்றான். வினையச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். ஆடச் சொன்னார், ஓடிப்போனார் வினையச்சங்கள். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். புலித்தோல், அதாவது புலியினது தோல் அப்படிங்கிறது புலித்தோல் வினைத்தொகை. 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். திசைப்பெயர்களின் பின்பு வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி, வடக்கு பக்கம். திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். இருபெயரட்டு பண்புத் தொகையில் வல்லினம் மிகும். மல்லிகைப்பூ, சித்திரை திங்கள். உவமைத் தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம். உவமைத் தொகையில் வல்லினம் மிகும். தாமரை பாதம். சால, தவ, தட, சூழ என்ற ஒரு சொற்களின் பின் வல்லினம் மிகும். சால பேசினார், தவ சிறிது. தனி குற்றெழுத்தை அடுத்து ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். நிலாச்சோறு, கனா கண்டேன் இக்கூறுது. சில உருவக சொற்களின் பின் வல்லினம் மிகும். உருவக சொற்கள்னா வாழ்க்கை படகு, உலகப்பந்து. உருவக சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும். வாழ்க்கை படகு, உலகப்பந்து.